ஈவினிங் 4 மணி வரைக்குமே வெயில் நல்லா சுள்ளுன்னு இருந்தது. சடனா என்ன தோணுச்சோ தெரியல, மழை நல்லா கொட்டி தீர்த்துருச்சு. பொதுவாகவே மழை நேரத்துல பஜ்ஜி சாப்பிடதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இருந்த வாழைக்காயெல்லாம் காலையிலே ஸ்லைஸ் போட்டு வச்சிருந்தேன் சிப்ஸுக்கு. இப்ப மழையை பார்த்ததும் தான் ஒன்னையாவது மிச்சம் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஈவினிங்குள்ள வாழைக்காயெல்லாம் பழுத்துறதோ என்னமோ நினைச்சு காலையிலேயே கையாலேயே சிப்ஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லாவே ட்ரையா இருந்தது, ஒன்னோட ஒன்னு ஒட்டாம. ஃப்ரை பண்ணாமலே சிப்ஸ் மாதிரி கிறிஸ்பியா தான் இருந்தது. ஸ்கூல் முடிச்சு புஜ்ஜு வீட்டுக்கு வந்தா என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. நான் ஈவினிங் கொஞ்சம் கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்தே வீடு பெருக்கிறது, மாப் போடுறது, பாத்திரம் விளக்குறதுன்னு எல்லா வீட்டு வேலையிலுமே ஷேர் பண்ணிக்க வந்துருவா. இந்த கிச்சன் கிளீனிங் மட்டும் தான் மிச்சமா இருந்தது. அந்த கவுண்டர் டாப் எட்டாததுனால இன்னைக்கு அதையுமே முடிச்சிட்டா. எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு உப்பு மிளகா தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துட்டா. முன்னாடி போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. நான் இங்க கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு போறப்ப அங்க பாப்பாவோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அவளுக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. யாரும் இல்லாதப்பதான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவா. நான் வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதும் உடனே வெக்கப்பட்டு ஸ்டாப் பண்ணிட்டா.